ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நான் வந்து ஜிஆர்டியில் போட்டிருந்த இன்ஸ்டா கோல்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் பாதியிலே நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது, ஏன் க்ளோஸ் பண்ணீங்க, ஆவரேஜ் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் உங்களுக்கு பெனிஃபிட் ஆட் ஆச்சா, இதனால் உங்களுக்கு லாபமா நஷ்டமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸு வந்து கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இப்போ அர்ஜெண்ட்டாக ஒரு செய்முறை செய்கிறதுக்கு ஒரு 2 கிராம்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் இந்த இன்ஸ்டா கோல்டை நான் க்ளோஸ் பண்ணினேன். இதனால் எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எப்போயுமே வந்து சிட் ஸ்கீம் முடிஞ்சு பெனிஃபிஷியலோடு எடுக்கிறது தான் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். நான் வாங்க போயிருந்த அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 13,600 இருந்தது. பட் நான் இப்போ கால்குலேஷன் எல்லாமே நான் இன்றைக்கி தேதிக்கு போட்டிருக்கேங்க 13,380. அதை வச்சு தான் நான் கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து இன்னும் ரேட்டு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஆனால் இப்போ இந்த 1 வீக்குள்ளே இந்த செய்முறை செய்கிறதுக்கு தேவைங்கிறனால தான் நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ரேட்டு குறைய உங்களோட ஆவரேஜ் ரேட் வந்து கூடிக்கிட்டே வந்தது அப்படின்னா நம்ம வந்து சிட்டு முடிகிற வரையும் காத்திருக்காமல் நம்ம சேர்த்துருக்க அமௌண்ட்டுக்கு நமக்கு அக்குமுலேட் ஆகிருக்க வெயிட்டை விட நமக்கு ஜாஸ்தியான வெயிட் வந்து சேர்ந்துருக்க அமௌண்ட்டுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸோ அது எந்த வகையில் ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ஜிஆர்டி இன்ஸ்டாக்குள்ள நான் சேவ் பண்ண வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.714 கிராம் வந்து சேர்த்துருக்கேன் நான். அமௌண்ட் சேவ்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,600 ஸோ 24,600 ருபீஸ்க்கு நான் இது சேர்த்துருக்கேன். என்றைக்கு ஜாயினிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 25th டிசம்பர். அதாவது ஜிஆர்டியில் இன்ஸ்டா கோல்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன அன்னைக்கே நான் வந்து இதில் ஜாயின் ஆகி அன்றைக்கே வந்து ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் நான். ஸோ மெச்சூரிட்டி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 20th நவம்பர். பட் இப்போ பெனிஃபிட் எவ்வளோ ஆட் ஆயிருந்ததுன்னா நான் இவ்வளோ நாள் சேர்த்ததுக்கு வந்து ஒரு 150 மில்லிகிராம்ஸ் வந்து பெனிஃபிட் ஆட் ஆயிருந்ததுங்க. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ஆப்பில் வந்து ஆவரேஜ் ரேட் காமிக்காது. ஸோ இந்த ஆவரேஜ் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கோம் 24,600 டிவைடட் பை நமக்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்கு 1.714. அதாவது பெனிஃபிட் இல்லாமல் தான் நம்ம வந்து பார்க்கணுங்க. ஸோ கிட்டத்தட்ட 14,352 அதுதான் என்னுடைய ஆவரேஜ் ரேட்டாக விழுந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஆவரேஜ் ரேட்டு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 14,800 கிட்ட தான் இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக இப்போ ஒரு 2-3 டேஸாக வந்து குறைஞ்சிட்டே வந்திருந்தப்போ ஒரு 500, 1000 அந்த மாதிரி போட தான் அது வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருந்தது. நான் இப்போ இந்த கால்குலேஷன் எல்லாமே மார்ச் 21, 2026 இந்த டேட்டில் உள்ள மார்க்கெட் ரேட் 22 கேரட் கோல்டு ரேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 13,380. இதை வச்சு தான் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி தேதியில் போய் நான் வந்து இந்த 13,380 ரூபாய்க்கு எனக்கு அக்குமுலேட்டான அமௌண்ட்டு, அதாவது நான் ஆட் பண்ண அமௌண்ட்டு 24,600 டிவைடட் பை இந்த 13,380 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 கிராம் 838 மில்லிகிராம் வந்து எனக்கு ஆட் ஆகுது. ஸோ 1.389 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகுது. அப்போ எனக்கு எவ்வளோ சேர்ந்துருந்தது நான் கட்டின அமௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,600க்கு வந்து எனக்கு 1.714 கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிருந்தது. அப்புறம் ஒரு 150 மில்லிகிராம் வந்து எனக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருந்தது. ஸோ இது ரெண்டையும் டோட்டலாக ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது 1.864. பட் இன்றைக்கி ரேட்டுக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து 1.839 கிராம்ஸ் ஓவராலாக எனக்கு அந்த பெனிஃபிட்டோடு சேர்த்து எவ்வளோ கிடச்சிருக்கணுமோ அது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கே எனக்கு கிடைக்கிது. ஸோ என்னோடய ஆவரேஜ் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னதாகிடுச்சு அப்படின்னா 13,380 ரூபாய். இன்றைக்கி ரேட்டு தான் என்னோடய ஆவரேஜ் ரேட்டாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக நேற்று வரைக்கும் என்னோடய ஆவரேஜ் ரேட் என்ன இருந்தது 14,352 இருந்தது. பட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு தான் நான் என்னோடய ஆவரேஜ் ரேட்டு. ஏன்னா ஜிஆர்டியில் நமக்கு சேர்ந்துருக்க அமௌண்ட்டை தான் கால்குலேட் பண்ணுவாங்க, கிராமை கால்குலேட் பண்ணலை. ஸோ நாளைக்கே இன்னும் கிராமுக்கு வந்து ஒரு 400, 500 குறையுது அப்படின்னா இந்த ஆவரேஜ் ரேட்டு நீங்கள் என்றைக்கு போய் க்ளோஸ் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அதுதான் உங்களோட ஆவரேஜ் ரேட்டு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களோட ஆவரேஜ் ரேட்டை கால்குலேட் பண்ணி பாருங்கள். அது அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சிட் ஸ்கீமை வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரலாம். ஏன்னா ஆவரேஜ் ரேட் வந்து இப்போ இருக்கிறத விட நம்ம இன்னும் கம்மியான ரேட்டில் அதிக கிராம்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டே வரலாம். பட் ஆல்ரெடி ஆவரேஜ் ரேட்டு கூட இருக்குது அப்படின்னா வாங்க நான் அதுக்கான கால்குலேஷன் காமிக்கிறேன்.
ஆக்சுவலாக ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் வந்து நம்ம பாசிட்டிவாக பார்த்தது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 120 டேஸ்க்கு 7% இன்ட்ரெஸ்ட்டும், நெக்ஸ்ட்டு 120 டேஸ்க்கு 5% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது தான் நம்ம பாசிட்டிவாக பார்த்தது. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 120 டேஸுங்கிறது வந்து 25th ஏப்ரலோட முடிஞ்சிருங்க. இன்னும் ஒரு 1 மந்தில் வந்து நான் டெய்லி ரூ. 100 போட்டால் கூட என்னால் தாராளமாக வந்து ஒரு 150 மில்லிகிராம்ஸ் வந்து சேர்க்க முடியும். என்னால் 2 கிராம்ஸ் வந்து ஈஸியாக சேர்த்துருக்க முடியும். பட் இப்போ வந்து நான் சேர்த்துருந்த கிராம் பார்த்திங்கன்னா 1.714. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 135 மில்லிகிராம் சேர்த்தேனாலே எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8849 வரும். ஸோ ஒரு 1.850ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு 150 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டில் ஆட் ஆகி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போதில் எனக்கு அரௌண்ட் ஒரு 2 கிராம்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 135 மில்லிகிராம் ஆட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு, ஸோ இன்றைக்கி வந்து 1 கிராம் மார்க்கெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 13,380. இப்போ எனக்கு வந்து ஒரு 136 மில்லிகிராம் இருந்தது அப்படின்னா என்னுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ 0.136 இன்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1800 ஸோ இன்றைக்கே வந்து நான் ஒரு 1800 கட்டுறேன் அப்படின்னா இன்றைக்கே வந்து நான் 2 கிராம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடலாம், அதாவது பெனிஃபிட்டோடு சேர்த்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.714 கிராம்ஸுக்கு 24,600. இப்போ நான் 135 மில்லிகிராம் வந்து சேர்த்துருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு 1,800. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண முதல்ல டோட்டலாக நான் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன்னா ஒரு 26,400 கிட்ட நான் பே பண்ணியிருப்பேங்க. இப்போ எனக்கு ஆடான அக்குமுலேட் ஆன வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா 1.849. ஸோ இதால் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ஆவரேஜ் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 14,277 தான் வருது. இப்போ நான் வந்து பெனிஃபிட்டு எனக்கு வந்து ப்ராஃபிட் தானே அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ பெனிஃபிட்டையும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் வந்து ஒரு 13,200 வரும். பட் நீங்கள் வந்து இந்த கோல்டை எப்போ ரெடியூம் பண்ண முடியும்னா நவம்பர் மந்த் ரெடியூம் பண்ணுறப்ப தான் அந்த ஆவரேஜ் ரேட்டு, அதாவது பெனிஃபிட்டோடு சேர்றப்ப ஒரு 13,200 உங்களால் அந்த ப்ராடக்டை வாங்க முடியும். பட் இந்த நமக்கு ஒரு 2% காயினுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க பார்த்திங்களா, அது 3% ஜிஎஸ்டி, இது எல்லாமே வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதுக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்போ வந்து கிராம் ரேட் வந்து ஒரு 17,000 போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 17,000 தான் உங்களுக்கு 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. பட் அதே அமௌண்ட்டுக்கு இன்றைக்கே நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். அப்போ எனக்கு இந்த 13,380 இருக்கிற அன்னைக்கே எனக்கு வந்து இதுக்கான 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி எல்லாமே நான் கொடுத்து வாங்கிட்டு வர்றேன். அப்படிங்கிறப்ப எனக்கு இது வந்து ஒரு ப்ராஃபிட்டாக தாங்க தெரிஞ்சது. ஸோ இது வந்து இன்னும் 1 or 2 டேஸில் இன்னும் கொஞ்சம் கிராம் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ போய் எடுக்கிறோம்னா இன்னுமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து இன்னும் ஒரு 4 டேஸில் நான் வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய செய்முறை இருக்கிறனால ஸோ நான் போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த ஸ்கீம் வந்து இப்போ பாதிலே க்ளோஸ் பண்ணனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் ஆட் பண்ணலை. பட் இந்த மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கும் போதில் எனக்கு எவ்வளோ 150 மில்லிகிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருந்ததில் அது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கே வந்து எனக்கு கூட கிடச்சதுனால எனக்கு வந்து எந்த நஷ்டமும் இல்லை அப்படின்னு நானே என் மனசை வந்து தேத்திக்கிட்டேங்க. பட் இதுவே வந்து நீங்கள் சேர்த்து வச்ச கிராமுக்கு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை க்ளோஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக நான் அக்ஷயா கோல்ட் ப்ளஸில் சேர்த்துருந்தது வந்து ஒரு 2 கிராம்ஸ் வந்துடும், அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துடலான்னு தான் நினச்சிருந்தேன். எப்படினாலும் காயினாக தான் வாங்க போகிறோம், நமக்கு பெனிஃபிட் ஆட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்லேருந்தே நான் அது வந்து பெனிஃபிட்டை மனசில் வச்சே நான் அதில் சேர்க்கலை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை க்ளோஸ் பண்ண முடியாது, April 19th தான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் வந்து இப்போ போய் எதுவும் க்ளோஸ் பண்ணவும் முடியலங்க. அதனால் நான் வந்து இன்ஸ்டா கோல்டை வந்து இப்போ சடனாக ரேட் டிக்ரீஸ் ஆனதுனால இது நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோடய வீட்டிலேருந்து வலசரவாக்கம் பிரான்ச் தான் வந்து ரொம்ப பக்கத்தில். ஸோ அங்கே தான் நான் வந்து போய் இந்த காயின் வந்து ரெடியூம் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ஈவினிங் ஒரு 7:45 போல் தான் ஷாப்பில் வந்து நுழைஞ்சேன். எனக்கு வந்து இந்த ரெடியூம் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து ரொம்ப டிலே பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இது வரைக்கும் இன்ஸ்டா கோல்டு வந்து யாருக்குமே க்ளோஸ் பண்ணல, ப்ரீ க்ளோஸ் பண்ணதில்லை. அப்படிங்கிறதுனால அக்கௌண்ட் செக்ஷன்லேயும் இந்நேரம் ஆள் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் மார்னிங்காக வந்திருக்கலாம், இல்லை ஆஃப்டர்நூன் வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், இல்லைனா இப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி, பட் எனக்கு ரெடியூம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். பட் நான் ஷாப்புக்கு வந்து ப்ரீவியஸ் டேவே கால் பண்ணி கேட்டிருந்தேன், இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி. அவங்க அமௌண்ட்டை தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தனால மறுநாள் இன்னும் ரேட்டு கம்மியானதும் ஓகே நம்ம அப்போ போய் கண்டிப்பாக ரெடியூம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன்.
ஸோ நீங்கள் யாராவது இன்ஸ்டா கோல்டை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக ஷாப்பை வந்து விசிட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நமக்கு சிட் ஸ்கீம்க்கு எப்படி பாஸ்புக் தருவாங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு பாஸ்புக் வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்மக்கிட்ட சைன் வாங்கிக்கிறாங்க. ஸோ இது வந்து சிட் ஸ்கீம் எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ணாங்க. பட் நான் வந்து அங்கே வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸு இதெல்லாம் எடுத்திருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எனக்கு அந்த பாஸ்புக் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்க முடியலை. அவங்க கொடுத்த ஸ்லிப்பில் இந்த மாதிரி டேட்டா இருந்தது. அதாவது நம்ம வாங்க போகிற அன்றைக்கி 24 கேரட் கோல்டாக வாங்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து 1.650 அந்த கிராம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். 22 கேரட்னா 1.802, 18 கேரட்னா 2.200 கிராம்ஸ் வாங்கிக்கலாம். பிளாட்டினமாக வாங்க போகிறீங்கன்னா 3.340 வாங்கலாம். சில்வராக வாங்க போகிறீங்க அப்படின்னா 94 கிராம்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஜிஆர்டியில் நம்ம இன்ஸ்டா கோல்டை க்ளோஸ் பண்ணுறோம்னா நம்ம எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. ஸோ நீங்கள் ரெடியூம் பண்ணுற அன்னைக்கு ஏதாவது ஆஃபர் இருந்தது அப்படின்னா அது அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கடையில் சொல்லியிருந்தாங்க. பட் காயின் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் காயினை எடுத்தனால எனக்கு எந்த ஆஃபரும் அப்ளிகபிள் இல்லை அங்கே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன் சிட்டை க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு க்ளோஸ் பண்ணனால எந்த கவலையும் இல்லை, எனக்கு ஹாப்பி தான். ஆக்சுவலாக நான் வந்து 25th டிசம்பர் வந்து இந்த இன்ஸ்டா கோல்டை ஸ்டார்ட் பண்ணேன். 27th டிசம்பர் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரே நேரத்தில் நம்ம 2-3 அக்கௌண்ட் தொடங்கலாமான்னு. ஸோ அதுக்காக விளாட்ட ஆரம்பித்து இன்னொரு அக்கௌண்ட்டும் ஆரம்பித்து விட்டுட்டேன். ஸோ அதுலேயும் வந்து இப்போ சேர்த்து வச்சுட்டு தான் வரேன். ஸோ அதை வந்து நான் அடுத்த ஒரு 120 டேஸ்க்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். 5% நமக்கு பெனிஃபிட் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நான் அதில் வந்து சேர்த்து வச்சுட்டே தாங்க வர்றேன். ஸோ டெய்லி என்னால் முடிஞ்சது ஒரு ₹100 ₹200 அந்த மாதிரி நான் வந்து சேர்த்து வச்சுட்டே தான் வரப்போகிறேன். ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, ஐயோ இன்ஸ்டா கோல்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணணுன்னு நினச்சா நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஹிண்ட்டு சொல்கிறேங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு மந்த் வந்து அட்சய திதியை ஒட்டி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பட் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து ஏற்கனவே சேர்ந்துருந்த கிராம்ஸை விட அதிகமாக சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட்சய திதிக்கு வந்து இவங்க 0% வேஸ்டேஜ் ஆஃபர் தருவாங்க. ஸோ நம்ம காயின் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் கூட காயின் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஐ ஹோப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.